தாய் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களும் சரி, இன்றைக்கு பல்வேறு தீவுகளில் பிரதமராக கூட தமிழர்கள் இருக்கிறார்கள், கேபினட் அமைச்சராக இருக்கிறார்கள். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இன்றைக்கு அமெரிக்காவுடைய துணை அதிபராக வந்திருக்கிறார்கள். ஆனால் எமது ஈழ உறவுகள் இங்கு இன்னும் ஓட்டு போடுகின்ற உரிமை கூட இல்லை. ஒரு இருசக்கர வாகனத்தை வாங்கி தங்கள் பெயரில் பதிவு செய்யக்கூட முடியாது. இங்கு காவல்துறை கீழ்பிரிவோட கண்காணிப்போடு காலை 9 மணிக்கு சென்று 5 மணிக்குள் முகாம்கள் திரும்ப வேண்டும் என்ற அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு சம்பாதித்த பொருளை கொண்டு கூட ஒரு 2 சென்ட் நிலத்தை வாங்கி சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கு உரிமை இல்லை. இதையெல்லாம் செய்து தர வேண்டும் என்று நான் இந்த சட்டமன்றத்தில் மிக வேதனையோடு என்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறேன். கவனஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களாக தந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு 10 பிரதான தமிழ் சமூகத்தின் கோரிக்கைகளை முன்வைத்து கடிதம் தந்திருக்கிறேன். நான் ஏன் திமுகவை ஆதரிக்க வேண்டும், அப்படி ஆதரித்தால் எனக்கு இதையெல்லாம் என் மக்களுக்கான பிரச்சனைகள் என்று கொடுத்த பட்டியலில் நீங்கள் சொன்ன இது 3 இடம்பெற்றிருக்கிறது. ஓரளவுக்கு இன்றைக்கு அந்த மக்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு நிம்மதி அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த இரட்டை குடியுரிமையை நோக்கி என்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அமைச்சர்களை, இங்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் உணர்வு, தமிழ் ஈழ விடுதலையை ஆதரித்த நல்ல உள்ளங்களும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறேன்.